வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஒரு கேஸ் பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம படித்தோம் இல்லைங்களா, அந்த ஒரு படம் போட்டு காமிச்சேன். அந்த படத்தில் சொன்னேன் நான் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு, அதுலேருந்து ஒன்று தூக்கிட்டாங்க அப்படின்னு. அது ஏன் அப்படின்னு கேட்டேன். அப்புறமா அந்த 7th ஷெட்யூலு 9th ஷெட்யூலில் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணியிருந்தேன் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்னென்னலாம் இருக்குங்க? ஒன்று ஈக்குவாலிட்டிங்க, ஃப்ரீடம்ங்க, எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் தம்பி ரிலீஜன் தம்பி, கல்ச்சுரலுங்க, எஜுகேஷனுங்க, சேஞ்சஸ், ரைட்டுங்களா? இதில் ஒன்று இருந்தது. என்ன இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு சட்டம் ஒன்று சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இதை கொஞ்சம் சாத்திடலாம். கடைசியாக வர்றவங்க வா கணக்கு பட இதுக்கு சாத்துறேன், நான் ஏசி வெளியே போகுது. இந்த நில உடைமை சட்டம்னு ஒரு சட்டம் இருந்தது ஒரு காலத்தில். அது என்னென்னா, உழுபவனுக்கு நிலம் சொந்தம், அப்புறம் குடியிருப்பவருக்கு கட்டடம் சொந்தம் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் இருந்த ஒன்று. அது ஏன் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா, அப்பொழுது நம்மகிட்ட ஒரு சரியான நெறிமுறை வரைமுறை நம்மகிட்ட இல்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு இடம் எனக்கு சொந்தமானு சொன்னீங்கன்னா எனக்கு சிட்டா இருக்கணும், பட்டா இருக்கணும், அடங்கல்ல என் நேம் இருக்கணும். இந்த 3 டாக்குமெண்ட்டில் என் நேம் இருந்தால் மட்டும்தான் அந்த இடம் எனக்கு என்னது சொந்தம். இதில் எதில் ஒன்றில் இல்லைனாலும் என்னுடைய உரிமை கேள்விக்குள்ளாக்கப்படும். நான் அதுக்கப்புறமா ட்ராவல் பண்ணி அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நான் புரிய வச்சா தான் அந்த நிலம் எனக்கு என்ன ஆகும், சொந்தமாகும். ஸோ இதுதான் என்னவாக இருந்துச்சுன்னா, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டில் ஒன்றா இருந்தது. ஹோல்டிங் ஆஃப் லேண்டுன்னு வச்சுக்கலாம். எப்படி எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரைட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி இடத்த யார் என்ன பண்ணிக்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஹோல்டிங் ஆஃப் லேண்ட் இருந்தது. ஒரு கட்டத்தில் அதை என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே எடுக்கிறாங்க. அதை எப்போ வெளியே எடுக்கிறாங்கன்னா, 1973க்கு அப்புறமா ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, கேரளாவில் ஒரு மடம் இருக்குது, எடநீர் மட் அப்படின்னு ஒரு மடம். எடநீர் மட், அந்த இடத்தோட பேர் எடநீர். அங்கே ஒரு மடம் இருக்கிறனால அதுக்கு பேர் எடநீர் மடம் அப்படின்னு ஒரு மடம். அந்த மடத்தினுடைய பொறுப்பாளர் யாருன்னா கேசவானந்த பாரதி. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மடமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு வகைப்படுத்தப்பட ஒரு விஷயம். அதில் பார்த்திங்கன்னா லேண்டு ஹோல்டிங் யார் பேரில் இருக்குன்னா, அந்த மடத்தோட தலைவர் யார் இருக்கிறாரோ அவருடைய பேரில் தான் அந்த இடம் பதியப்படும். அப்படி பதியும் போது ஒரு இடத்துல அவங்க இடம் வச்சுருக்கிறாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு மக்கள் நலத்திட்டங்களுக்காக திடீர்னு வர்றாங்க, அந்த இடம் அவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது மடத்தோட இடம் தானே அப்படிங்கிறது யோசிக்காமல் எல்லாத்தையும் யோசித்து கூட செஞ்சுருக்கலாம். அவங்க என்ன அந்த இடம் அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த இடத்திற்கு என்னென்னா அவங்க காம்பன்சேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி டயலாக் பேசுகிறாங்க. அது நடந்த மாதிரி தெரியல. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு ஒரு சட்டம் இயற்றப்படுகின்றது. என்ன சட்டம்னா, கேரளாவுடைய லேண்ட் ரிஃபார்ம் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்றுறாங்க. இயற்றி அந்த லேண்டை இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, பொசஷன் எடுத்துக்கிறாங்க. இவ்வளோ தான் விஷயம். ஸோ சொத்து என் சொத்து. திடீர்னு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஒரு சட்டத்தை போடுது. சட்டத்தை போட்டு என்ன பண்ணுது, என் சொத்தை என்ன பண்ணிக்குது, அது எடுத்துக்குது. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? அப்போ எனக்கு எங்கே நான் போய் என்னுடைய வேண்டுதலை நான் எங்கே முறையிட முடியும்? ஜுடிஷியல். எங்கே போய் நான் கேட்க முடியும்? ஜுடிஷியலில் போய் நான் கேட்க முடியும். அவர் என்ன பண்ணுறாரு, டைரெக்டாக என்ன பண்ணிட்டாப்ல, ஹைகோர்ட்டில் போய் என்ன பண்ணுறாரு, கேஸ் போடுறாரு. அதில் ஒரு சின்ன டிஸ்கஷன் நடக்குது. கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்குது. நடக்க கவர்மெண்ட் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு சட்டத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்றுறாங்க. இவர் என்ன பண்ணிட்டார், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டார். ஸோ கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் நடக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்து ஃபைனலாக ஒரு டெசிஷன் அவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. இதுதான் கேஸ். ஸோ கேஸ் என்னன்னு நம்ம புரிஞ்சிருச்சிங்களா? கேசவானந்த பாரதிங்கிற ஒருவர் எடநீர் மடம் அப்படிங்கிற ஒரு இடம் அவங்க சொத்து இருக்குது. அதை யார் எடுத்துக்கிறாங்க, கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஆக்குபை பண்ணுது. அதற்காக 2 சட்டங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்றுறாங்க. இந்த 2 சட்டங்களை ஏற்றதன் காரணமாக இவர் என்ன பண்ணுறாரு, கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட்டு கேள்வி கேட்குது. கேள்வி கேட்கும் போது அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா 2 அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க.
அமெண்ட்மெண்ட் நம்பர் 24 அண்ட் அமெண்ட்மெண்ட் நம்பர் 29. 24, 29 என்ன பண்ணுறாங்க, சேஞ்சஸ் ஓவர் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரியான இடங்களை மக்கள் நலத்திட்டங்களுக்காக எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? அரசாங்கங்களுக்கு உரிமை இருக்குது. அரசாங்கத்துக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்குது. மக்கள் நலத்திட்டங்களுக்காக மக்களுக்கு தேவைப்படுறோம், கவர்மெண்ட் எடுத்து மக்களுக்கு யூஸ் பண்ணுன்னு சொன்னால் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். அமெண்ட்மெண்ட் நம்பர் 24 அண்ட் அமெண்ட்மெண்ட் நம்பர் 29 இது ரெண்டுலேயும் அவங்க என்ன பண்ணுறாங்க, சட்டத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்றுறாங்க. இது மாற்றின உடனே இந்த ஏற்கனவே இந்த கேஸ் என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க, கோர்ட்டில் ட்ரையலில் இருக்குது. கோர்ட்டில் என்ன இருக்குதுங்க, ட்ரையலில் இருக்குது. ட்ரையலில் இருக்கும்போது பார்லிமெண்ட் என்ன பண்ணுதுன்னா இந்த ரெண்டு சட்டங்களையும் ஏற்றின உடனே கோர்ட் என்ன பண்ணுதுன்னா ஜுடிஷியரி கேள்வி கேட்குது, இது எப்படி நீ செய்ய முடியும், நீ எப்படி நீ செய்ய முடியும்? ஏன்னா இந்த ஹோல்டிங் ஆஃப் லேண்டுங்கிறது எதில் இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீ எப்படி உன்னுடைய பார்லிமெண்ட்டில் சட்டம் போடுறதுனால ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தை உன்னால் என்ன பண்ண முடியும், எடுத்துட முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த கேஸினுடைய தாத்பரியம். இந்த கேஸில் ஃபைனலாக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு ரிசல்ட் வருது. மொத்தம் ஒரு 13 ஜட்ஜு உட்காந்து டிஸ்கஷன், ஃபுல் பெஞ்சும்பாங்க. ஃபுல் பெஞ்சுனா எத்தனை பேருங்க, 13 பேர். இது அரசியல் சாசன அமர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, ஏன்னா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் நடக்கிறது, ஒரு கான்ஸ்டியூஷன் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் 13 பேர். 6 பேர் வேற மாதிரி சொல்கிறாங்க, 7 பேர் என்ன பண்ணுறாங்க, வேற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜட்ஜில் 13 பேரில் 7 பேர் ஒரே மாதிரியான தீர்ப்பு, 6 பேர் ஒரு மாதிரியான தீர்ப்பு. எந்த தீர்ப்பு எனாக்ட்மெண்ட்டுக்கு வரும்? 7 பேர் சொன்னது தான் என்ன பண்ணும், வரும். 7 பேர் சொன்னது என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி, நம்மளுடைய கேஸோட விஷயம். அப்படியே ஒவ்வொரு ஸ்லைடாக நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம அந்த கேஸில் என்ன டிஸ்கஷன் நடந்துச்சுன்னு சொல்கிறோம். இந்த கேஸுக்கு அடிப்படையாக இதே மாதிரி நிறைய கேஸ் நடந்திருக்குது. அதில் இன்னொரு கேஸ் இருக்குது, கோகுல்நாத் வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு கேஸ் இருக்குது. அதில் என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ இது புரிஞ்சிருச்சா? என்ன புரிஞ்சுது? பிரச்சனை யார் யாருக்கும், கவர்மெண்ட்டுக்கும் ஒரு மடத்துக்கும். அந்த மடத்தோட தலைவர் யாரு? கேசவானந்த பாரதி. ரைட். கேசவானந்த பாரதியோட இடத்த யார் எடுத்துக்கிறா? கேரளா கவர்மெண்ட். எந்த கவர்மெண்ட் எடுத்துக்குது? கேரளா கவர்மெண்ட். எப்படி எடுக்கிறாங்க? ஒரு சட்டம் போடுறாங்க, கேரளா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் போடுறாங்க. இந்த சட்டத்துக்கு யார் அப்ஜெக்ட் பண்றா? கேசவானந்த பாரதி அக்செப்ட் என்ன பண்றாரு, அப்ஜெக்ட் பண்றாரு. அப்ஜெக்ட் பண்ண என்ன பண்ற, எடுத்துக்கொண்டு எங்க கொண்டு போய் போறாரு? ஹைகோர்ட்டுக்கு போறாரு. போன உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஒரு அமெண்ட்மெண்ட்டை பண்ணுது. அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணுது, செய்யுது. இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன சொல்லுது, அமெண்ட்மெண்ட் அரசாங்கத்துக்கு என்ன இருக்குது, ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லுது. உடனே தூக்கிட்டு எங்க போயிட்டாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டார். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது, கேள்வி கேட்குது. என்ன கேள்வி கேட்குது, இந்த ஹோல்டிங் ஆஃப் லேண்டுங்கிறது யாருடைய உரிமை, அடிப்படை உரிமையா, அடிப்படை உரிமை இல்லையா? அடிப்படை உரிமை இருக்கு. அடிப்படை உரிமையாக இருந்தால் எப்படி அரசாங்கம் தன்னுடைய ஒரு தனிமனித உரிமையை ஒரு சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணிட முடியும், எடுத்துட முடியும்? நம்ம சொன்னோம் இல்லைங்களா, சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எங்கேருந்து நம்ம எடுத்தோம்? ஜெர்மனியிலிருந்து. எங்கேருந்து வாங்கினோம்? ஜெர்மனியிலிருந்து. சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் எப்போ அது பண்ண முடியும்? எமர்ஜென்சி. எமர்ஜென்சிங்கிறது எங்க டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம்? ஆர்டிகல் நம்பர் 352 எங்க நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம்? ஆர்டிகல் நம்பர் 352. ரைட்டுங்களா? இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வெளியெடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இதைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம், கேஸா இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? வாங்க அடுத்து வாங்க. அதாங்க கேஸு. டக்குன்னு வாசிங்க பார்ப்போம். கட கட கடன்னு வாசிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் என்ன சொல்லுதுன்னு சொன்னீங்கன்னா, 1950 1960களில் ஒரு பிரச்சனை கேரளாவுக்கும் கேசவானந்த பாரதிக்கும் நடக்குது.
1950-60களில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் ஸ்டேட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பேராகிராஃப் என்ன சொல்லுதுன்னா, இந்த சேஞ்சஸ் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆஃப் லேண்ட், அதாவது லேண்ட் ஓனர்ஸ்டேருந்து லேண்ட் இல்லாத நபர்கள். 1950-60லாம் வந்து லேண்டு சீலிங் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது, இன்னமும் இருக்குதுங்க. நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட பெயரில் எத்தனை ஏக்கரா பூமி வச்சுக்கலாம், சிட்டிக்குள்ளே இருந்துச்சுன்னா எத்தனை ஏக்கரா நீ என்ன பண்ண முடியும், பூமி வச்சுக்க முடியுங்கிறது இன்னமும் நம்மகிட்ட இருக்க லேண்ட் சீலிங் ஆக்ட் இருக்குது. மிக அதி தீவிரமாக இதை வந்து ஃபாலோ பண்ணவங்க 2 நாடு, ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று என்னது கேரளா. இது ரெண்டுலேயுமே சீரியஸாக பார்த்தாங்க. நீங்கள் இந்த ஒரு கேஸ் இட்ஸ் a வெரி ஃபேமஸ் கேஸ். நம்ம அதை அடிக்கடி பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த கேஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க. வெண்மணி கேஸும்பாங்க. தஞ்சாவூர் பக்கத்தில் கீழ் வெண்மணி அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய நிலச்சுவாதான் இருக்கிறாரு. அவர் கீழே வந்து நிறைய லேபரர்ஸ் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. சட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்படுகின்றது. அந்த லேபரர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கொடி பிடிக்கிறாங்க. உழுபவனுக்கு நிலம் சொந்தம் நான் சொன்னேன் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுறது, 1950-60களில் 70ல் நடந்த விஷயம். கொடி பிடிக்கிறாங்க. அதில் ஒரு தலைவர் இருக்கிறாரு, அவருக்கு சப்போர்ட்டிங் ஒரு 15-20 பேர் இருக்கிறாங்க. டிஸ்கஷன் போயிட்டுருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த லேண்டு ஓனர் என்ன பண்ணுறாரு, கோபமாகறாரு. ஒரு 13 பேர் இருந்த குடிசையை வச்சு மொத்தமாக என்ன பண்ணிடுறாங்க, எரிச்சிடுறாங்க. 13 பேருமே என்ன பண்ணிடுறாங்க, இறந்துடுறாங்க. ஃபைனலாக ஜுடிஷியரி அந்த லேண்டு ஓனருக்கு என்ன பண்ணிட்டாங்க, சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் பாயிண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஒரு அவேர்னஸ் எங்கே வந்துச்சுன்னா அங்கே தான் வந்தது. உங்களுக்கு வினோபாஜி தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிஸ்ட்ரியில் வினோபாஜி பூமிதான இயக்கம் அப்படின்னு ஒன்று என்ன பண்ணுறாரு, அவர் தான் வந்து இந்தியாவில் என்ன பண்ணுறாரு, உருவாக்குனார். ஸோ இடம் இருக்கிறவங்க, நிலம் இருக்கிறவங்க நிலம் இல்லாததுக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் இப்போ ஒரு ஆக்ட் வேறு இருக்குது, லேண்ட் பேங்க் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் வேறு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். திஸ் ஆர் ஆல் பேக்ரவுண்ட். இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா, இட் இஸ் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் ஆக்ட், ரைட்டுங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1963 கேரளா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட்னு ஒன்று என்ன பண்ணுது, வருது. அதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், the act authorized the acquisition of extra land from landowners and its transfer to the landless and impoverished. ஸோ நிலம் அதிகமாக இருக்கவங்ககிட்ட இருந்து எடுத்து நிலம் இல்லாதவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. எல்லாமே நல்லது தான், எல்லாமே நல்லது தான். சுகர் நல்லதா, நல்லது இல்லைங்கிறீங்களா? லிமிட்னா எவ்வளவு? நான் 10 ஜாங்கிரி திம்பேன், இப்போ அவன் 4 ஜாங்கிரி தான் திம்பேன். ஒருத்தன் 1 தான் சாப்பிடுவேன். ஒருத்தன் பாதி பிச்சோன்னா எனக்கு என்ன ஆயிரும், ஐயப்பா போதும்பா வந்துடுமா. அப்போ இது ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆகுது, இந்த அளவு வேறுபடுதுங்களா. அப்போ அரசாங்கம் சொல்கிறது கரெக்டு தான். சட்டம் சொல்லுது, என்ன சொல்லுது, நாங்கள் எடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், கொடுக்குறியா. அந்த ஒரு கேள்வி வரும் பார்த்தீங்களா, அந்த கேள்வியில் தான் கேசவானந்த பேர் என்ன பண்ணிட்டாப்ல, நாம் ஏன் இடத்த எடுத்து நீ என்னையா கொடுக்குறது, எனக்கு அடிப்படை உரிமை, ரைட்டுங்களா. அடுத்தது ஸோ அடுத்தது கொஞ்சம் வேகமாக படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் யாருங்கிறது சொல்லுது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அதுக்கு யார் தலைவர் அப்படிங்கிறத சொல்லுது. மூணாவது ஸ்டேட்மெண்ட் கோர்ட்டுக்கு ஏன் கேஸ் போகுதுன்னு சொல்லுது. நாலாவது ஸ்டேட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டு ஃபைனலாக அது என்ன பண்ணுது, அந்த வெர்டிக்ட் என்ன பண்ணுறாங்க, ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்கன்னு அது என்ன பண்ணுது சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ஆக்ட். நான் சொன்ன அந்த 2 அமெண்ட்மெண்ட்டு 24, 25, 29 மிக முக்கியமானது. Amendment number 24 and 25 and 29. Amendment number 24 என்ன சொல்லுது பாருங்க. A constitution was ratified by the Indian Parliament which aimed to restrict the judiciary authority and the reach of judicial review. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு படித்தோம், ஒரு 3 பேராகிராஃப் 3 ஸ்லைடு போட்டேன். கான்ஸ்டிடியூஷனு, கவர்மெண்ட்டுக்குள்ளே யார் இருக்கிறா, அந்த பக்கம் யார் இருக்கிறா, பீப்புள்னு சொன்னேன். கான்ஸ்டிடியூஷன் 3 பேருக்கும் சரிசமமான உரிமைகளையும் சரிசமமான பவரையும் அது என்ன பண்ணி கொடுத்துருக்குது. பார்லிமெண்ட்டு
ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ். பார்லிமெண்ட்டையும் ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டிவ் செக் பண்ணுறது யார்? ஜுடிஷியரி. ஜுடிஷியரிக்கு உயிர் கொடுக்குறது யார்? பார்லிமெண்ட். ஏன்னா நீ சட்டம் போடலைன்னா ஜுடிஷியரி அங்கே கிடையாது. சரிங்களா? இந்த 3 பேருமே சரியான நபர்கள். இப்போ இதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு அதெல்லாம் வேலை கிடையாது, நான் பார்த்துக்குவேன். யார் சொல்கிறா? பார்லிமெண்ட் சொல்லுது ஜுடிஷியரியை பார்த்து, உனக்கு இதெல்லாம் உரிமை கிடையாது, நான் என்ன சட்டம் போடுறோம் அதை மட்டும் நீ என்ன பண்ணு, பேசு அப்படின்னு. அது என்ன பண்ணுது? அதான் அமெண்ட்மெண்ட் நம்பர் 24. இது எங்கே வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா 1973 நான் ஏற்கனவே சொன்னேன். நான் இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அலகாபாத் ஹைகோர்ட்மா அந்த கான்ஸ்டியூன்சியில் எம்பி எலெக்ஷனுக்கு அவங்க பண்ணுறாங்க. அதில் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்க, ஜெயிச்சிடுறாங்க, அதெல்லாம் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த தேர்தல் செல்லாது அப்படின்னு சொல்லி போட்டு அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, கொண்டு போகிறாங்க. அலகாபாத் ஹைகோர்ட் எந்த ஊரில் இருக்குது? அலகாபாத்னு சொல்லாதரா? எந்த ஸ்டேட்? உத்தரப்பிரதேசமா, மத்திய பிரதேசமா, குஜராத்தா? குஜராத்தா? உத்தரப்பிரதேசம், ரைட்டுங்களா? ஐ திங்க் இட்ஸ் ரேபரலி மேம். எஸ் மேம். ஸோ இட்ஸ் ரேபரலி. ஏன்னா அவங்க வந்து காங்கிரஸ்க்கு வந்து அது வந்து எப்படின்னா, எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்கிற மாதிரி சொந்த தொகுதி. ஸோ இந்திரா காந்தி அங்கே தான் பண்ணாங்க, ராஜீவ்காந்தி அங்கேருந்து தான் பண்ணார், சோனியா காந்தி அங்கேருந்து பண்ணாங்க. ராஜீவ்காந்தி இவர் இப்போ அவர் பேர் என்ன, ராகுல் காந்தி தோற்று போயிட்டார். பிரியங்கா காந்தி போட்டி போடவே இல்லை. இல்லை இது வந்து விஷயம் மட்டும்தான், நீ அதுக்கு மேலே யோசிக்கக்கூடாது, கொன்றுவேன். விஷயத்தோடு ரிசீவ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ரைட்டா? ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க, அவங்க தொடர்ச்சியாக அதில் ஜெயிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. அது அலகாபாத் கூட என்ன சொல்லிடுறான் வந்து, எப்பா நீ ஜெயிச்சது செல்லாதப்பான்னு சொல்லிடுது. செல்லாதுன்னு சொன்ன உடனே இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட், தட் அமெண்ட்மெண்ட் 24th. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெருசாலாம் ஒன்றும் சொல்ல, என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரைம் மினிஸ்டரு, அப்புறமா வந்து லோயர் ஹவுஸினுடைய ஸ்பீக்கர், அது நம்ம என்ன சொல்லுவோம்னா நாடாளுமன்றம் மேல் சபை கீழ் சபையில் லோக்சபாவுடைய ஸ்பீக்கர், இவங்க 4 பேர் எலெக்ஷனை சட்டம் அங்கீகரிக்கிறது. ஆனால் கோர்ட் என்ன பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க எப்படி எலெக்ட் ஆகிறாங்கிறத கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறது தான் இந்த அமெண்ட்மெண்ட்டினுடைய கேள்வி. ஸோ இதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கேரளா கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இந்த பாரு, இந்த ரீசனுக்காக நான் கேட்டிருக்கிறேன், திஸ் இஸ் நாட் கம் அண்டர் த பர்வியூ ஆஃப் கோர்ட். இந்த லேண்ட் எடுக்கிறது நான் மக்களுக்காக பண்ணுறேன், அப்போ நீ என்ன பண்ணாத, அதை கேள்வி கேட்காதன்னு சொல்லி, அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு, அடுத்து ஒரு கேள்வி கேட்டுச்சு. கேள்வி கேட்ட உடனே எகைன் என்ன பண்ணுறானுங்க, அமெண்ட்மெண்ட் 25 and 29 இருக்கலாம், உங்களுக்கு பாதி எனக்கு பாதி. வாட் சேஸ், the 25th and 29th amendments were ratified, which aim to restrict citizens' fundamental rights and grant parliament the authority to change any provision of the constitution. அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி சொல்கிறீங்கன்னா, இங்கே தான் டாக்டரைன் ஆஃப் பிரின்சிபல் பின்னால் சொல்கிறேன் நான். 24 வச்சுக்கிட்டு 25-29 அங்கே மட்டும் இல்லை, சிட்டிசனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டையும் எங்களால் என்ன பண்ண முடியும், மாற்றி அமைக்க முடியும். அப்போ ஆர்டிகிள் அமெண்ட்மெண்ட் 24 சொல்கிறது, இந்த 4 பேர் எலெக்ஷனை நீ கேள்வி கேட்கக்கூடாது, கோர்ட்டுக்கு ரைட் இல்லை. அதை பேஸ் பண்ணி 25-29 அவங்க மட்டும் இல்லையப்பா, மக்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுடைய மெஜாரிட்டி பவர்னால அங்கே என்ன பண்ணிடுவோம், மாற்றிடுவோம். அதையும் நீ என்ன பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ இது சரியான ஒன்றா தவறான ஒன்றா? தவறான ஒன்று. இங்கே தான் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 7-6 பேர் சொன்னான், என்ன சொன்னான்னா, உனக்கு வேலையே கிடையாது, கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் இல்லை, கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் கை வச்சுன்னா உனக்கு கொண்டு விடுவேன், உனக்கு உரிமை கிடையாதுட்டான். 7 பேர் என்ன சொன்னாங்கன்னா, எப்பா நீ தேவைன்னா பண்ணிக்கலாம், ஆனால் அது என்னங்கிறது யார் முடிவு பண்ணுவோம், நாங்கனா யார், கோர்ட். நாங்கனா யார், கோர்ட். அதுதான் என்ன பண்ணும், முடிவு பண்ணுன்னு சொல்லிச்சு. விச் மீன் டு நேச்சர், ஒருத்தன் முடியவே முடியாது நீ பண்ணக்கூடாது, இன்னொன்று முடியும் ஆனால் இப்போதைக்கு நீ பண்ணக்கூடாது. விஷயம் ஒன்று தான். 2 பேருமே என்ன சொன்னாங்க, முடியாதான்னு சொன்னாங்க. ஒருத்தர் முடியவே முடியாதுன்னு சொன்னார், இன்னொருத்தர் என்ன சொன்னார், முடியும் ஆனால் இந்த கேஸில் நீ என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது, பெர்மிஷன் கொடுக்கலாம் கொடுக்காம போகலாம். அது அடுத்தடுத்த டிஸ்கஷனில் என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். இதான் கேஸு, டக்குன்னு படி. இதுக்கு தான் நியூஸ் பேப்பர் படிக்க சொல்கிறேன், வேகமாக படிக்கிறது எப்படின்னு நியூஸ் பேப்பர் படித்தா தெரிஞ்சுக்கலாம்.
Issue one is the election issue. In this case, both are mixed. Yes. So it's a very different, and I just want to check Oh, to understand. Top state of Raj? Rajnarayan. Oh. He was the opposite. Okay. He was against இல்லை கேள்வி இருக்கா? இல்லை ஏதாவது புரியாமல் இருக்கா? இது ரெண்டு விஷயம் இருக்குது, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அமெண்ட்மெண்ட் நம்பர் 24ங்கிறது எலெக்டடாக 4 பேர், 25-29ங்கிறது இண்டிவிஜுவலினுடைய உரிமைகளை என்ன பண்ணுறது, பறிக்கிறது. இந்த 25-29க்கு லீட் எங்கேருந்து கிடச்சிச்சு? 24 இருந்து. 24 இட்ஸ் ரிலேட்டிங் டு இந்திரா காந்தி அம்மா, 25-29 ரிலேட்டட் டு கேசவானந்த பாஸ். கிளாரிட்டி இருக்குதா? ஒன்று எலெக்ஷன், இன்னொன்று என்னது? கலெக்ஷன். நம்ம இடத்த என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது இதெல்லாம் வந்து ஒரு ஜிஸ்ட்டுங்க. ஸோ த பேனல் லுக் இன் த 6 months ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். Kesavananda Bharati filed a challenge contesting the constitutionality of these revisions, claiming that they breached the Constitution's core framework. The Constitutional core frameworkங்கிறது ஃபண்டமெண்டல், இப்போ டாக்ட்ரைன் ஆஃப் பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவோம், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்னு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நம்மளால் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ண முடியுமா? காலையில் அவர் சொன்னார் இல்லைங்களா? ஸோ சொல்லும்போது சொன்னேன், எல்லாத்தையுமே நம்மளால் என்ன பண்ண முடியும்? கேள்விக்கு உட்படுத்த முடியும். கேள்விக்கு உட்படுத்த முடியாமல் ஒன்றும் கிடையாது, ஆனால் மாறுறதுக்கு நமக்கு என்ன கிடையாது, ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், நாம் சொன்னோம். ரெண்டாவது, திஸ் ரிசல்ட் இன் ஃபேமஸ் கேசவானந்தி பாரதி கேஸ் which affirmed the basic structure concept and limited parliament's ability to modify the constitution. இந்த கேஸ் எதை சொல்லியிருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்டை சேஞ்ச் பண்ணுறதுலையும் ஒரு செக்கின் வச்சுருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றம் என்றது வானளாவிய அதிகாரம் கொண்டது கிடையாது. எது வேணாலும் எப்போ வேணாலும் சட்டத்தின் மூலமாக என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாதுங்கிறது. இது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, கோர்ட் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம், அது கடைசியில் நம்ம டிஸ்கஷனில் சொல்லுவேன். நான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு அரசாங்கத்தை நிர்வகிப்பது அப்படிங்கிறது ஒரு பார்ட்டி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் எப்படிப்பட்ட ஜனநாயகம்? மெஜாரிட்டி ஜனநாயகம். ஸோ ஒரு 500 பேர் இருக்கிறோம் அப்படின்னம்னா 255 பேர் எந்த பக்கம் இருக்கிறானோ அவன் யார்? மெஜாரிட்டி. 245 பேர் இருக்கிறவன் யார்? மைனாரிட்டி. அப்போ ஒரு அரசாங்கத்தை ரன் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா, கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அரசாங்கம் என்பது ஆளுங்கட்சி மட்டுமல்ல, எதை சேர்த்தது? எதிர்கட்சியும் சேர்ந்தது தான். ஆனால் ஃபார்ச்சுனேட்லி மெஜாரிட்டிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச சட்டங்களை நீங்கள் என்ன பண்ண, உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக மாற்றிக்க முடியும். அதனால் நீங்கள் நினச்ச மாதிரிலாம் சட்டத்தை நீங்கள் என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. அப்படிங்கிறதா இதோடைய இருக்கிற அடிப்படையில் இருக்கிற தார்மீகமான ஒரு கருத்து. அதில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 7-6 அவங்க என்ன பண்ணுறாங்க, டிஸ்பாரிட்டி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 4th பாயிண்ட்டு, த பெஞ்ச் வாஸ் கன்வீன் த ஹியர் த கேஸ். அது எத்தனை பேர்? ஃபண்டமெண்டல் கான்ஸ்டிடியூஷன் இஷ்யூஸ் கன்சர்னிங் பார்லிமெண்ட் எபிலிட்டி டு மாடிஃபை த கான்ஸ்டிடியூஷன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மாற்றுவதற்கு
நாடாளுமன்றத்திற்கு உரிமை இருக்குதா, அதுதான் இதில் செக்கிங். இதோட கேஸினுடைய அடிப்படை விஷயம். The panel look 6 months to hear the arguments and render the ultimate decision. ஒரு 6 மாதம் இந்த கேஸ் என்ன பண்ணுச்சு, நடந்துச்சு. கடைசி அவங்க ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க, வெர்டிக்ட் பண்ணுறாங்க. என்ன படிங்க. பெட்டிஷனர் கண்டென்ஷன். பெட்டிஷனர் இங்கே யாருங்க, கேசவானந்த பாரதி. அவர் கோர்ட்டில் வச்ச ஆர்கியூமெண்ட்ஸ். ஏன் இது என்னுடைய உரிமை, ஏன் என்னை கேட்காம என்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியை பிடிங்கிக்கிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆர்கியூமெண்ட்ஸ். தம்பி நீங்கள் 4 பேரும் போகலாம். மாஸ்க். You are also going. Oh, you are turning the body, huh? Okay. Relaxing. ஒரு ஆள் முன்னால் வா. இந்த பெஞ்சில் 10 பேர் உட்காந்துருக்கீங்க. 9 பேர் தான் அந்த பெஞ்சை தாங்கும். இப்போ அப்பயும் ஒரு ஆள் 10 தான். வாங்க கரகரா பிரியா முன்னால் வாங்க. இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஃபாலோ பண்ணலைங்கிறது. பெட்டிஷன் கண்டென்ஸ் பார்த்தாச்சுங்களா? என்ன சொல்கிறாருங்க அவர்? ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க? It was argued that Article 368 of the Constitution does not provide anyone the power to alter, amend or repeal the core principles of document or the citizens' fundamental rights. So Article 368 என்ன பண்ணலை, இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. மக்களுடைய அடிப்படை உரிமைகளையும் கோர் பிரின்சிபலையும் மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆர்டிகல் 368 சொல்லலை. அப்போ விஷயம் என்னென்னா, சட்டம் சொல்லலை, நீ ஏன் மாற்றுற? சட்டம் சொல்லலை, நீ உனக்கு என்ன உரிமை இருக்குது பார்லிமெண்ட்டுக்கு நீ மாற்றணும்னு சொல்லி. அடுத்த விஷயம், இட் வாஸ் ஆர்கியூட் தட் த டேர்ம் அமெண்ட்மெண்ட் டஸ் நாட் இம்ப்ளை தட் த கான்ஸ்டிடியூஷன்ஸ் கோர் பிரின்சிபல்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர் கேன் பி சேஞ்ச்ட் ஆர் எலிமினேட்டட் இன் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸசைசிங் த அமெண்டிங் அத்தாரிட்டி. அமெண்ட்மெண்ட்டுன்னு சொன்னால் ஆடிங் தான் பண்ணுமே தவிர ஏற்கனவே இருக்கிறத நீ என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. அதுக்கும் சட்டம் உனக்கு அரசியல் சாசனம் கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணல, உரிமை வழங்கவில்லை. அப்போ ஏன் நீ மாற்றுற? அடுத்தது, இட் வாஸ் கண்டெண்டட் தட் பிகாஸ் த கான்ஸ்டிடியூஷன் இட் செல்ஃப் கிராண்ட்ஸ் திஸ் அமெண்டிங் பவர் இட் ஹேஸ் இன்ஹரண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இந்த ரெண்டு சொன்னதுனால ஏற்கனவே சட்டமே தனக்குள்ளே என்ன பண்ணிருக்கு, தன்னை அறியாமலேயே ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்குது. நினச்சா மாதிரிலாம் நீ என்ன பண்ண முடியாது, எதையும் மாற்ற முடியாது அப்படின்னு. இட் வாஸ் ஆர்கியூட் தட் த பார்லிமெண்ட் லேக்ஸ் த அத்தாரிட்டி டு சேஞ்ச் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன். ஃபைனலாக சொல்லிட்டாங்க, இந்தியனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பார்லிமெண்ட்னால என்ன பண்ண முடியாது, அல்டர் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. இது நாளும் கேசவானந்த பாரதி தன் சார்பாக கோர்ட்டில் வச்ச வாதங்கள். இப்போ நான் வச்சுட்டேன், அதே மாதிரி ஆப்போசிட்டில் கவர்மெண்ட் வைக்குமா வைக்காதா? வைக்கும்ல. ஏன்னா சட்டம் போட்டது யார், அவர் தானே. அந்த சட்டத்துக்கு யார் பவர் கொடுத்தது, நாம தானே. நாம தானேப்பா கொடுத்தோம், நாம தானே ஓட்டு போட்டு எம்பி செலக்ட் பண்ணோம். அப்போ நாம தானே கொடுத்தோம். அப்போ பிரச்சனை யார், நமக்கும் கேசவானந்த பாரதிக்குமா இல்லை நமக்கும் கவர்மெண்ட்டுக்குமா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் அடுத்து வாங்க, ரெஸ்பாண்டன்ட் கண்டென்ஷன். ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சு, நான் அதை எடுத்துக்கிட்டேன். படிங்க. ரெஸ்பாண்டன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிகல் நம்பர் 368 கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, பார்லிமெண்ட்டுக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்கிறது. எதை வேணாலும் மாற்றலாம், எதை வேணாலும் செய்யலாம், சட்டங்களை கொண்டு வரலாம் என்கின்ற உரிமை பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. பார்லிமெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, மாநில சட்டசபைகளுக்கும் அந்த உரிமை இருக்கின்றது. நம்ம அதை பேசும்போது தான் தம்பி சாமி என்ன சொன்னார்னா, 3 கண்ட்ரோல் இருக்குது. லிஸ்ட்டு 1, லிஸ்ட்டு 2, லிஸ்ட்டு 3. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்தியாவில் சட்டங்கள் போடணும்னா சட்டங்களை போடுவதும் அந்த சட்டங்களை ஃபாலோ பண்ணி நடக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்குமான உரிமைகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அப்புறம் சென்ட்ரலும் ஸ்டேட்டு சேர்ந்து ஒன்று பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள்னு ஒன்று இருக்குது. அதுதான் அந்த லிஸ்ட்டு 1, லிஸ்ட்டு 2 அண்டு லிஸ்ட்டு 3 கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு அண்டு கன்கரண்ட் லிஸ்ட்டுங்கிறது அவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 விஷயங்களையுமே அதை தான் அவர் என்ன பண்ணார், அதில் சொன்னார்.
அந்த ஆர்டிகல் 368 என்ன சொல்லுதுன்னு சொன்னீங்கன்னா, பார்லிமெண்ட்டுக்கு முழு உரிமை உள்ளது. என்ன உரிமை உள்ளது? சட்டங்களை ஏற்றுவதற்கும் சட்டங்களை மாற்றுவதற்கும் உரிமை இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இட் வாஸ் ஆர்கியூடு தட் ஆர்டிகல் 368 of the constitution permits the addition, modification, repeal or abrogation of any provision of the document under the phrase amendment. amendment அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள என்னெல்லாம் பண்ணலாம்? சேர்க்கலாம், மாற்றலாம், அதை திருப்பவும் ரிப்பீல் பண்ணலாம், விட்டுறலாம், என்ன வேணாலும் பண்ணலாங்கிற அந்த ஒரு வார்த்தை. அமெண்ட்மெண்ட்டில் இப்படி ஒரு வார்த்தை இருக்குங்கிறத யார் டிக்ளேர் பண்ணுறா? கவர்மெண்ட் சொல்லுது. சட்டம் சொல்லுதானா தெரியல. சட்டம் சொல்ல, சட்ட அமெண்ட்மெண்ட்டுன்னு தான் சொல்லுது. அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்? இப்படி வியாக்கியானம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம். அடுத்தது, the state further contended that the procedural restriction outlined in article 368 are the only inherent restriction of the modifying power. ஸோ அரசாங்கங்களுடைய சட்டங்களை மாற்றுவதற்கு இருக்கிற ஒரே ப்ளஸ்ஸும் அதுதான். ரைட். நெக்ஸ்ட் ஒன், இட் வாஸ் ஆர்கியூடு தட் த இந்தியன் பார்லிமெண்ட் இன் எக்ஸசைசிங் இட்ஸ் கான்ஸ்டிடியூஷன் பவர் has the authority to change the fundamental rights by repeating or eliminating them if it deems it essential. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் பார்லிமெண்ட்டுக்கு உரிமை கொடுத்துருக்குது. என்ன உரிமை கொடுத்துருக்குது? சில விஷயங்கள் தேவை என்றால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மாற்றுறதுக்கு உரிமை கொடுத்துருக்குங்கிறது யாருடைய கிளைமு? கவர்மெண்ட்டோட கிளைமு. சரிங்களா? அடுத்தது, இட் வாஸ் செட் தட் அஸ் த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் ஆர் சோசன் பை த இந்தியன் பீப்புள், they have the authority to alter the country's basic laws to suit the demands of the populace. இதை நான் முதல்ல கேட்டேன். கேஸ் யாருக்கு? உனக்கு எனக்குமா, இல்லை உங்களுக்கும் கேசவானந்த பாரதிக்குமா, இல்லை கேசவானந்த பாரதிக்கும் கவர்மெண்ட்டுக்குமான்னு சொல்லி. அதான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்லுது? இந்த அரசாங்கங்கள் யாருனால் உருவாக்கப்படுறது? மக்களால் உருவாக்கப்படுறது. அப்போ மக்களுக்கு தேவை ஒன்றுனா மக்கள் என்ன பண்ணுறாங்க? எங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க மாற்றுறதுக்கு. இது ஆர்கியூமெண்ட். ஒருத்தர் என்ன சொல்கிறாரு? உனக்கு உரிமையே கிடையாதுங்கிறார். எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தான் பிடிச்சி தொங்குறாங்க. எந்த ஆர்டிக்கல் எதுங்க? ஆர்டிக்கல் 368. ஒருத்தர் சொல்கிறாரு சட்டம் ஒன்று தான். ஒருத்தர் என்ன சொல்கிறாரு? இல்லவே இல்லை. ஆனால் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு? எனக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. இப்போ பஞ்சாயத்து யார்கிட்ட போயிருக்குது? சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இப்போ முடிவு பண்ண வேண்டியது யார்? சுப்ரீம் கோர்ட். என்ன முடிவு பண்ணுறாங்க? ஸோ ஜட்ஜ்மெண்ட் டே ஒரு படம் வந்துருக்குது. யார் நடித்தது? அர்னால்டு ஷவர்ஷ்நேகர். டெர்மினேட்டர். எஸ். 1 2 3 4 3. எஸ். ஓகே. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டு, த லேண்ட்மார்க் 7-6 மெஜாரிட்டி ரூலிங். இது ஏன் லேண்ட்மார்க்குங்கிறாங்கன்னா, நிறைய லேண்ட்மார்க் நம்மகிட்ட இருக்குது. இது அந்த காலத்தில் லேண்ட்மார்க். ஏன்னா அரசியல் சாசனத்தை என்ன பண்ணலாம்? உல்டா பண்ண முடியுமா, உல்டா பண்ண முடியாதாங்கிறதான் கேள்வி. ஸோ அப்போ ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க? அப்படிங்கிறத சொல்கிறதுனால இது என்னது? லேண்ட்மார்க்கு. அதுவும் இல்லாமல் ஃபுல் பெஞ்ச் 13 பேர் உட்காந்து என்ன பண்ணுறாங்க? இதை வந்து என்ன பண்ணுறாங்க? டிஸ்கஸ் பண்ணி 6 மாதம் பேசி முடிவு பண்ணுறாங்க. அதில் 7 பேர் 6 பேர் 7 பேர் ஒத்த பக்கம் நிற்கிறாங்க, 6 பேர் என்ன பண்ணுறாங்க? இன்னொரு பக்கம் நிற்கிறாங்க. அதில் இன்னொருத்தர் சிக்ரின்னு ஒரு ஜட்ஜ் இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஜட்ஜ் பேர் எனக்கு பேர் மறந்து போச்சு, பின்னால் சொல்லுவேன் நான். அவங்க இதை தாண்டி ப்ளஸ் சில விஷயங்கள் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? சொல்லியிருக்கிறாங்க. அது என்னங்கிறது பார்க்கலாம். 7-6 majority ruling, the Supreme Court established the Constitution's essential structure concept, which maintains that Parliament cannot change some of the document's core elements, including democracy, federalism, secularism, and rule of law. கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற இந்த விஷயங்களை பார்லிமெண்ட்னால என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. அப்படிங்கிறது யாருடைய வியாக்கியானம்? கவர்மெண்ட்னுடைய வியாக்கியானம். ஜுடிஷியரோட வியாக்கியானம். ஜுடிஷியரும் எது தான் சொல்லுது? அதே ஆர்டிக்கல் நம்பர் 368. அப்போ ஒரே ஒரு ஆர்டிக்கலை வச்சுக்கிட்டு எந்த பக்கம்லாம் டான்ஸ் ஆடிருக்கான் பாரு. ஒருத்தன் ஆஹாங்கிறான், ஒருத்தன் ஊங்கிறான், ஒருத்தன் அப்படிங்கிறாங்க. இதுதான். இதனால நம்ம என்ன பேர் சொல்கிறோம்? நாம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் லைவ். இன்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் த. இன்னைக்கு இதே கேஸ் இன்னைக்கு இதே பிரச்சனை என்னமோ நடக்குது. இப்போ நம்ம மேடம் எடுத்திருக்காங்க லேண்ட் அக்யூஷன் பற்றி. அவங்க என்ன பண்ணிருக்காங்க? மேடம் வந்து கிளாஸ் எடுத்துருக்காங்க. இப்போ கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் கிட்டத்தட்ட ஒரு 617 ஏக்கரா. அதில் இன்னும் 22 பேருக்கு செட்டில்மெண்ட் ஆகலை. பிகாஸ் ஸ்டில் இட்ஸ் கேஸ் இஸ் கோயிங் ஆன். இந்த எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் பஞ்சாயத்து இல்லாமல் போன ஒரே ஒரு ப்ராஜெக்ட்னா அவினாசி ரோடு மேம்பாலம்.
அது ஒரு 2.5 ஏக்கரா தான் வந்து பிரச்சனை இருந்தது. மற்ற எல்லாமே செட்டில் பண்ணிட்டானுங்க, சல்லுன்னு போயிடுது. இந்த எஸ்ஹெச்எஸ் காலனி ஒரு காலனி ஒன்று இருக்குது, பீலமேடுன்னு ஒரு இடம் இருக்குது. அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 பாலம் அந்தரத்துலேயே நிற்கும், பல வருஷமாக நிற்கிது. எல்லாமே இதே சேம் ப்ராப்ளம். லேண்ட் அக்யூஷனில் கவர்மெண்ட்டுக்கும் அரசாங்கங்களுக்கும் தனிநபர்களுக்கும் இருக்கின்ற இஷ்யூ. இந்த கேஸ் இன்னமும் லைவில் இருக்குது, இந்த பிரச்சனை இன்னமும் லைவில் இருக்குது. கோர்ட்டு கேஸ் சொன்னதுக்கப்புறமும் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறமும் இன்னமும் நாம் என்ன பண்ணுறோம், கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ இதில் ஒரு மிகப்பெரிய அமெண்ட்மெண்ட்டு இந்த கேஸ் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் நான். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, த கோர்ட் ஃபர்தர் ரூல்டு தட் பார்லிமெண்ட் cannot remove the power of judicial review through constitutional amendment because it is an essential component of the fundamental framework of the document. மேலே சொன்னது 25-29 அமெண்ட்மெண்ட் 25-29க்கு என்ன சொல்லுது, மாற்றக்கூடாது. கீழே ரெண்டாவது என்ன சொல்கிறான், அமெண்ட்மெண்ட் நம்பர் 24 என்ன சொல்கிறாங்க, என்னை வேண்டாம்னு சொன்னீங்கன்னா உன்னையே காலி பண்ணிடுவேன். புரிஞ்சுதுங்களா? நீ இரு, நானும் இருக்கிறேன், நீயும் பேசு, நானும் சரி பண்ணுறேன். ஆனால் ஃபைனலாக எது இங்கே ரன் ஆகணுங்க? நார்மலாக இப்போ நம்ம படமெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு 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 இன்ட்யூட்டிவாக சொல்லுங்கள், நீங்கள் ஒரு நாடு அமைதியாக இருக்கணும்னா எது செயல்பாட்டில் இருக்கணும்? அரசாங்கமா சட்டமா? சட்டம் என்ன இருக்கணும்? லைவ்ல இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும், அரசாங்கமே ரன் ஆகும். சட்டத்தின் ஆட்சி. விஜயகாந்தெல்லாம் அந்த காலத்தில் படத்தில் பேசுவார், சட்டத்தின் ஆட்சி. எந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்குதோ அப்பொழுதுதான் பல பிரச்சனைகள் நம்மளால் என்ன பண்ண முடியும், தீர்வு காண முடியும். அப்போ சட்டத்தின் ஆட்சினா யாருடைய ஆட்சி? ஜுடிஷியல். டசன்ட் மீன் தட் அங்கே ஒரு ஒன் சைடாக எடுக்கிறாங்க, அதெல்லாம் அடுத்தடுத்த டிஸ்கஷன், ரைட். ஸோ என்ன நடக்கணும்னா சட்டத்தின் ஆட்சி நடக்கணும். சட்டம் என்னது சொல்லுதோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். சட்டத்தினுடைய அத்தாரிட்டி யார் தான்? கோர்ட். சட்டத்தினுடைய அத்தாரிட்டி யார்? கோர்ட். கோர்ட் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்களோ அதான் என்ன பண்ணணும், நடக்கணும். ஏன்னா இந்த பவர்ஃபுல் இந்திரா காந்தியவே கோர்ட் என்ன பண்ணிடுச்சு, தூக்கி வெளியே போட்டுச்சு. மக்களுடைய அபரிமிதமான செல்வாக்கு இருந்தவங்களையே கோர்ட் என்ன சொல்லிச்சு, ஆகாது. அப்படின்னா இந்தியர்களாகிய நாம் சட்டத்தை இன்னமும் நாம் என்ன பண்ணுறோம், மதிக்கிறோம். சட்டத்தை மதிக்கிறோம்னா மக்கள், எக்ஸிக்யூட்டிவ், பார்லிமெண்ட்ரி, ஜுடிஷியரி எல்லாருமே என்ன பண்ணுறோம், மதிக்கிறோம். அதில் அப்பப்போ நடக்குது. நெக்ஸ்ட், இந்த கேஸ் ஏன் சிக்னிஃபிகன்ஸ் ஆனது, இந்த கேஸில் இருக்கிற முக்கியமான தன்மைகள் என்ன, இந்த கேஸ் எதையெல்லாம் கேள்விக்குள்ளா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், த ரூல் ஆஃப் லா அண்ட் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி அண்ட் cannot be changed or repealed by parliament via constitutional amendment. இந்த கேஸ்னால நடத்தப்பட்ட ஒரு நல்லது அல்லது கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டது ஒரு தேவைப்படுறது ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். எல்லாவற்றிற்கும் மேலானது எது? அரசியல் சாசனம். ரெண்டாவது சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா. மூன்றாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. ஜுடிஷியரி யாரும் என்ன பண்ண முடியாது, கட்டி போட முடியாது. ஜுடிஷியரி யாரும் என்ன பண்ண முடியாது, கட்டி போட முடியாது. இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இப்போ கூட நம்ம வந்து ஒரு கேஸ் ஒன்று போயிட்டுருக்குது. ஐ திங்க் இட்ஸ் சேம் இன் அலகாபாத். ஐ திங்க் இட்ஸ் ஸோ. ஐ திங்க் இன் மகாராஷ்டிரா மேம் ஜட்ஜ்மெண்ட் இஸ் மகாராஷ்டிரா. எஸ் மேம். ஸோ மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜு ஒரு ப்ரைவேட் ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவர் வந்து என்ன ஹைகோர்ட் ஜட்ஜ் அவர் இல்லைங்க மேம். ஐ எம் டெல்லிங் அபவுட் ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ஸ். ஸோ ஜுடிஷியரோட இண்டிபெண்டன்ஸி நினச்சி பாருங்கள். மகாராஷ்டிராவில் ஒரு கோர்ட்டில், ஹைகோர்ட்டில் ஜட்ஜ் அவர் ஒரு ப்ரைவேட் ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அந்த ஃபங்க்ஷனில் ஒரு சார்பாக பேசுகிறாரு. ஒரு ஜுடிஷியல் இருக்கிற ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி யாரும் கேஸ்லாம் கொடுக்கல. சுப்ரீம் கோர்ட் இட் செல்ஃப் டேக்கன் த கேஸ், கெட்டிங் த ரிப்போர்ட் ஃப்ரம் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அண்ட் தட் பர்டிகுலர் ஜட்ஜ் இஸ் சஸ்பெண்டட். எந்த ஒரு ஜட்ஜும் நீதிபதியும் ஒரு சார்பாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கும் இந்திய ஜுடிஷியரி நீதி பரிபாலன சபை இன்னமும் இண்டிபெண்ட்டாக இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சின்ன சாம்பிள். பேப்பரில் நிறைய நியூஸ் வரும், அதெல்லாம் நீ மைண்டில் வச்சுக்காது. ஸோ ஃபைனலி பார்லிமெண்ட்னால் என்ன பண்ண முடியாது, கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஃபண்டமெண்டல்ஸ்னு என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது.
அதனால் இந்த கேஸ் இது நமக்கு முன்னால் த்ரோ பண்ணுற விஷயங்கள் இதுதான். இது இந்த கேஸுக்கு மட்டும் சம்மந்தம் இல்லை, இன்னமும் இது பொருந்தும். சப்போஸ் இப்போ அதான் அந்த பாயிண்ட் தான் சொல்ல வரேன். சப்போஸ் இப்போ உன் இடத்த வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சுன்னு தேவைப்படுது, எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. இப்போ நான் ஒரு டிஸ்கஷனில் லேண்ட் அக்யூஷன் ஆக்டில் மேடத்திலே கேட்டேன். நான் சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் இஸ் நாட் த ஓனர்ஷிப் ஆஃப் தி இண்டிவிஜுவல், லேண்ட் இஸ் ஓனர்ஷிப் டு த கவர்மெண்ட். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பற்பல விஷயங்களுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுது, இடம் தேவைப்படுது. அப்படி இருந்ததுனால தான் சைனா ஒரு 20 வருஷத்தில் என்ன பண்ணாங்க, கண்ணுக்கு தெரியாமல் வேகமாக வளர்ந்து இன்றைக்கி உலகத்தில் 2வது மிகப்பெரிய பொருளாதாரம். அவன் தவறலாம் எதுவும் பண்ணல, ஒன்லி உழைப்பு. எல்லாரும் உழைச்சாங்க, அரசாங்கம் சொன்னதை கேட்டானுங்க. பட் அங்கே வந்து என்னது, கம்யூனிஸ்ட் பார்ட்டி, ஒரே ஒரு ஆட்சி, ஒரே ஒரு கட்சி. வேறஸ் இன் இந்தியா இட்ஸ் நாட் சச் அ வே, இட்ஸ் அ டெமோக்ராட்டிக். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் நம்ம வச்சுக்க கூடாது, ஏன் லேண்டோட ரைட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்கான ஒரு அவுட்புட் தான் இந்த டிஸ்கஷனு. ஃபைனலாக இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல வந்து காம்பன்சேஷன் சொல்லுவாங்க. சட்டத்தில் முதல்ல என்ன சொல்லப்பட்டதுன்னா காம்பன்சேஷன். இப்போ காம்பன்சேஷன் கிடையாது, சட்டம் என்ன சொல்லுதுன்னா அமௌண்ட்டு. என்ன சொல்லுதுங்க, அமௌண்ட். காம்பன்சேஷன்னா அதுக்கு தேவையான அது வெவ்வேறு படிநிலைகள்லாம் இருக்குது. காம்பன்சேஷன் சொல்லும்போது அவங்க எக்ஸிக்யூட்டிவ்க்கு தெரியும், மேடம் தெரியும், ஒரு காம்பன்சேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன யார்ட் ஸ்டிக்லாம் இருக்குன்னு சொல்லி. இப்போ அதை விட்டு போட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சு, அமௌண்ட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுது. மேம் அவார்ட், இட்ஸ் அவார்ட் ஆர் அமௌண்ட். கவர்மெண்ட் என்ன சொல்லுது அதான் ஃபைனல். சின்ன எக்ஸாம்பிள், இப்போ எல்லாருமே யமுனா ஹைவேன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. தட் இஸ் அ ரீசன்ட் டெவலப்மெண்ட் ஹேப்பன்டு இன் இந்தியா. கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் வந்து என்ன பண்ணானுங்க, ஒரு 6 வே இல்லை 8 வே லேண்டு போட்டானுங்க, சூப்பர் ஹைவே. அதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா காம்பன்சேஷன் கொடுத்துச்சு. அது அமௌண்ட்டு அவார்டுன்னு சொல்லலாம். என்னென்னா நார்மல் ரேட்டில் மார்க்கெட் ரேட். என்ன ரேட்டுங்க, மார்க்கெட் ரேட். மார்க்கெட்டில் இன்றைக்கி அந்த இடத்த விற்றா என்ன ரேட்டு வருமோ அதே ரேட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, மக்களுக்கு கொடுக்குது. மக்களும் ஹாப்பியாக வாங்கிக்கிறான், பிரச்சனை இல்லை, கோர்ட்டுக்கு போகலாம், வேலையை முடிஞ்சு, ப்ராஜெக்ட் சக்ஸஸ். பட் தட் இஸ் கொஸ்டின்டு பை யாரு, நாட் ஜுடிஷியரி. சரி தேடிப்பார், ஒன்னையாவது யோசி. வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ரைட், இதாங்க இஷ்யூ. இதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆர்டிக்கல் நம்பர் 24ங்க, ஆர்டிக்கல் நம்பர் 25, ஆர்டிக்கல் நம்பர் 29. இது இல்லாமல் 3ஆவதாக ஒரு கேள்வி. என்ன கேள்வி, வாட் இஸ் த எக்ஸ்டென்ட் டு விச் த பார்லிமெண்ட் கேன் எக்ஸசைஸ் இட்ஸ் பவர் டு அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ பண்ணலாமா முடியாதா, இந்த 3 தான் இந்த கேஸினுடைய தாத்பரியம். 24 செல்லுபடி ஆகுமா, 25, 29 செல்லுபடி ஆகுமா, பார்லிமெண்ட்டுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட். இது கோர்ட்டு சொன்ன வெர்டிக்ட்டு. பேசிக் ஸ்ட்ரக்சரை நீ மாற்றக்கூடாது அப்படிங்கிறதா கோர்ட்டு சொன்னப்பட்ட ஒரு விஷயம். பேசிக் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, அது தெரியணும் இல்லைங்களா. பேசிக் ஸ்ட்ரக்சருங்கிறது யார் சொல்லியிருக்கிறா, சட்டம் சொல்லியிருக்குதா, இல்லை கோர்ட்டு சொல்லுதா, இல்லை கவர்மெண்ட் சொல்லுதா அப்படிங்கிறது. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுறாங்க, சட்டம் சொல்லிடுறது. என்னது, சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ரிபப்ளிக்கன் அண்ட் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், secular characteristic of the constitution, separation powers between legislative, executive and judiciary, federal character of the constitution. The basic structure of doctrine of basic principles னு சொல்லுவோம். சட்டத்தினுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை இந்த தான் என்ன பண்ணுது, பேசுது. அவரவர் வேலை என்ன பண்ணணும், பார்க்கணும். ரைட்டுங்களா. ஃபைனலாக ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க பாருங்கள், சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். எல்லாவற்றிற்கும் மேலானது என்னது, அரசியல் சாசனம். நெக்ஸ்ட், இதே மாதிரி கேசவானந்த பாரதி மாதிரியே கவர்மெண்ட்டோட பஞ்சாயத்தான கேஸ்லாம் என்னென்ன கேஸ், சத்தமாக படிங்க. ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் போட்டிருக்கிறேன் மேம். எஸ் மேம், ஐ மை செல்ஃப் இட் மேட் இட். ராஜநாதன் நானே போட்டிருக்கிறேன். What happened to Keshwananda Bharati case? Everybody knows? Look, படிச்சோம்ல,
ஃபஸ்ட்டு அது ஆரம்பிச்சது கேட்டவன் பார்த்து போட்டு போகலாது. மடம் இடைநீர் மடம் இருந்தது. அந்த மடத்தில் லேண்டு கவர்மெண்ட் வாண்ட்ஸ் டு அக்வயர் செய்யக்கூடாது. தட் இஸ் ஹவ் த ஹோல் திங் பிகன். தட் இஸ் த பிகினிங், ஜெனசிஸ் ஆஃப் த கேஸ். ஸோ டிட் கேஷவானந்த பாரதி win the case or lose the case? Huh? Why do you say win the case? Huh? Tell. You are not right, but tell anyway. Supreme Court said what? In favor of a case. See how the case has gone. It started as a simple land acquisition case. Vivekananda is the government. You are having some land. He goes to acquire that land, okay, under the land acquisition, because he has the power. Now you go and tell the court, that is what Keshwanand Bharati did, that இது என்னோட land and right to property, என்னோட land என்னோடது. It is right to property is a fundamental right. என் fundamental right அரசு எடுத்துக்குது. That is how Keshwanand Bharati went. Now then what Supreme Court steps in, right? Finally அது எல்லா கோர்ட்டுக்கும் போயிட்டு மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. Then Supreme Court says that government, meanwhile what government has done, they have made your right to property no longer a fundamental right. Now Supreme Court says that they can amend the constitution, they have the right, only basic structure cannot be amended, right? So you can amend அரசா, பிகாஸ் ஒன்று சொன்னார் இல்லை, நீங்கள் தானே எலெக்ட் பண்ணுறீங்க, மக்கள் தானே அரசை உருவாக்குறாங்க. அதனால் கவர்மெண்ட் ஹேஸ் த பவர் டு அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன், ரைட்? ஒன்லி தே cannot சேஞ்ச் த பேசிக் ஸ்ட்ரக்சர். வாட் இஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர்? சிலது சொல்லியிருக்காங்க. டெமோக்ரஸி இஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர், கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம் பேசிக் ஸ்ட்ரக்சர், செக்யுலரிசம் பேசிக் ஸ்ட்ரக்சர். இதுக்கு மேலே பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னன்னு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா who will decide? Judiciary will decide whether it is basic structure or not. However, the land issue, so ஒரு விதத்தில் கவர்மெண்ட்டுக்கு பவர் லிமிட்டட்னு சொல்லியிருக்காங்க. பட் somebody, I remember if Alauddin said in one of our first classes that they have made for property right has been changed from fundamental right to legal right. So now government has the power to acquire land. Okay, after Keshwananda Bharati case, Keshwananda Bharati lost his case. He lost his land also, right? Government powers control பண்ணாங்க for amending the constitution, right? Basic structure change பண்ணக்கூடாது. But Keshwananda Bharati lost the case. Government's right to acquisition, right to property was removed and it became a legal right, and government, whichever government, right, regardless, they have the power to acquire land. This is the major. So remember that after all this drama, Keshwananda Bharati lost his case, lost the land also. Okay. Next step, major change came in 2013. சொல்றீங்களா அது? இருக்காது. Major step comes in 2013. I don't remember whether in this class we spoke. Tata Nano Car தெரியும்ல? Tata wanted to set up the nano car factory in West Bengal. ரெண்டு ஊர், சிங்கூர், நந்திகிராம், ரெண்டு ஊரில் டாட்டா நானோ ஃபேக்ட்ரி. இதுன்னு ரத்தன் டாட்டா இப்போ உயிரோடு இருந்தார். He went. This is about 10-15 years back, around 2000. When you come next year, we'll do a role play. I think we did with the second years, no? Tata Nano role play? Okay. ஸோ அங்கே இருந்த மக்களெல்லாம் எங்கள் லேண்டை அக்வயர் செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. கோலிபாரம் ஆச்சு, ரைட்? So many people died. The West Bengal government fell. அந்த ப்ரொட்டஸ்ட்டை லீட் பண்ணது மம்தா பானர்ஜி. ஸோ அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க. அந்த அக்விசிஷன் நின்று போச்சு, ரைட்? பட் இட் ஆல்சோ லெட் டு அ மேஜர் சேஞ்ச். லேண்ட் அக்விசிஷன் ஆக்டையே சேஞ்ச் பண்ணாங்க. முன்னாடி யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் அக்வயர். கவர்மெண்ட் ஹேஸ் த, பிகாஸ் கேஷ்வானந்த பாரதி கேஸில் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் செட் கவர்மெண்ட் ஹேஸ் த ரைட் டு அக்விசிஷன், ரைட் டு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப லிமிட்டெட், ரைட்? Now after 2013 there was an amendment saying that நீங்கள் அக்விசிஷன் செய்யலாம், ஆனால் யூ cannot go and simply acquire. இப்போ இந்த புக்கு உங்களோடது, அரசுக்கு வேணும்னு அந்த புக்கை அக்வயர் பண்ண முடியாது. They have to go through a process.
ஸோ சோஷியோ எக்கனாமிக் ஸ்டடி பண்ணணும். ரிலீஃப் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன். லேண்ட் அக்வயர் பண்ணுறதுன்னா இப்போ நீங்கள் இருக்கிற ஊரே ஒரு டேமு அடியில் போயிடும்னா உங்களை எடுத்து வேறு எடுத்து உங்களுக்கு வீடு கொடுக்கணும். ஓகே, ஸோ ஏர்போர்ட்டுக்கு, போர்ட்ஸுக்கு, ரிசர்வாயர்ஸுக்கெல்லாம் செய்கிறாங்கல்ல, that acquisition they have to do relief and rehabilitation. So this is the 2013 amendment. So remember, Keshavananda Bharati case, நீங்கள் prima facie பார்க்கறச்சே it looks as the government lost the case. But actually Keshavananda Bharati lost the case insofar as land acquisition is concerned. Land acquisition, government has the right. 2013ல அதை கொஞ்சம் அதுக்கு டியூ ப்ராசஸ் எல்லாம் போட்டாங்க. ரிலீஃப் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் செய்யணும். அப்படியே போய் யூ கேனாட் கிராப் சம்படிஸ் லேண்ட். கவர்மெண்ட் ஹேஸ் ஆல்சோ டு ஃபாலோ த லா. த லேட்டஸ்ட் சேஞ்ச் ஹேஸ் கம் லாஸ்ட் மந்த். ஐ டோன்ட் நோ இது யூ இன்க்ளூடட் நவம்பர். தட் இஸ் வாட் ஐ வாஸ் டெல்லிங் Maharashtra case. Maharashtra there was a group of property owners. The வீடு இப்போ let us say this hall, right? This hall belongs to whom? RVS. Can government come and say I can take? Why? They have to do due process. After following due process, can they take? As of now, as of October, they can follow due process, do relief and rehabilitation, follow the law and give compensation. சொன்னார்ல, அவார்டு கொடுத்து அமௌண்ட் கொடுத்து எடுத்துக்கிறதுக்கு பவர் இருந்தது. In November, they have further, in a Bombay case, Supreme Court has further curtailed the powers of government. இப்போ government acquisition செய்யணும்னா it has to prove that these are material resources of the community, right? இந்த மாதிரி ஹால் கவர்மெண்ட்டுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது, இது ஒன்று தான் கிடைக்கணும் அவங்க ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னா they cannot just go and acquire. So further, government's right to acquisition has been further curtailed in the latest case of the Supreme Court. I think it was a 7-1 judgment, Chandrachud judgment. இப்போ ரிட்டையர் ஆனார்ல Justice Chandrachud, he was heading that bench. It was a bench judgment. It was 6-1 or 7-1 judgment. Only Nagaratna was the dissenting judge. So இப்போ the government can still acquire, but they have to follow relief rehabilitation according to the 2013 amendment. Further, they can go ahead with acquisition only if it is essential to the community and it is part of the material resources. இந்த மாதிரி வேறு எங்கேயுமே எங்களுக்கு ஹால் கிடைக்காது, இது வேணவே வேணும், without this we cannot proceed னா தான் they can acquire. If there are 20 halls, including halls which belong to government, then they cannot acquire this hall. So there is a further, so it is State of Maharashtra versus Property Owners Association. போய் படியுங்க. It's a very short judgment. Go and read it. So government's power of acquisition is not removed, but அதுக்கு ஸ்ட்ரீம்லைன் செய்கிறாங்க. இல்லைன்னா கவர்மெண்ட் ரொம்ப அத்தாரிட்டேட். Anyway, I thought that they are very happy that government's powers are curtailed. Anyway, it is good because government should not just go and acquire the land of anybody, right? So there is a progression in this. Whenever you see right to property, there is a progression. Otherwise, இப்போ உங்கள் பேட்டன்ட் பண்ணுறீங்க, அதையும் கவர்மெண்ட் அக்வயர் பண்ணலாம், உங்கள் புக்கையும் அக்வயர் பண்ணலாம், உங்கள் சேரையும் அக்வயர் பண்ணலாம். The power is there. Now that power is being streamlined. It is, government is also being questioned and subject to the process of law, right? That is the latest. அதுக்கு தான் கேட்டேன் நீங்கள். That is the latest. Okay. Yes. So fine. இதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட இன்னொரு 16 ஸ்லைட் இருக்குது. இட் வில் டேக் such a time. So it will be stopped here. If you have any questions, ஏன்னா இதுக்கப்புறமா ஏன் வாட் இஸ் மீன் பை, இப்போ நம்ம மேலே சொன்ன மாதிரி வாட் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சரில் என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஃபாரு அகைன்ஸ்ட்டு இம்ப்ளிகேஷன்ஸுன்னு நிறைய கன்க்ளூஷன்ஸ் இருக்குது. அதை கன்க்ளூஷன் நான் சொல்கிறதுக்கு முன்னால் மேம் அதை கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. த கேஸ் இஸ் நாட் வின் பை கேபி கேசவானந்த பாரதி. அவர் ஆக்சுவலாக லூஸ் பண்ணார், இடம்லாம் எடுத்துக்கிட்டாங்க. சிம்பிளாக சொல்லப்பட்டது அதே. இந்த 7 பேர் சொன்னாங்க, 6 பேர் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்க 7 பேர் எஸ் கேன் பட் நாட் இன் ஆல் த கேஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? நவ் வி ஹாவ் எனி கொஸ்டின்ஸ், யூ கேன் ஷூட் அப் ஆர் எல்ஸ் வி கேன் ஃபினிஷ் அப் த செஷன். எதுக்காகலாம் இந்த கேஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். ரெண்டாவது டெமோக்ரஸிக்காக கேஸு.
மூணாவது ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல், யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், செக்குலரிசம், ஜுடிஷியரி ரெவ்யூ, ரூல் ஆஃப் லா. இது எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கிறது. இது எல்லாமே இதில் இருக்கிறதுங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது. அதில் அல்டர் பண்ணாதனால இத்தனை கேஸ் ஆகிருக்குது, போயிருக்குது. இமேஜின் தட் ஹவு லைவ் அவர் இந்தியா. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். சட்டங்களை நீங்கள் என்ன பண்ண முடியும்? கேள்வி கேட்க முடியும், உங்களுடைய உரிமை மறுக்கப்பட்டால். பல நாடுகள் அது கிடையாது, வேறு பேரில் அது என்ன பண்ணுற, நசுக்கப்படுகிறது அல்லது உரிமை மறுக்கப்படுகிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு தேசத்தில் நம்ம வாழும்போது எந்த அளவுக்கு நாம் பொறுப்புணர்வுகளாகவும் கடமை உணர்வு உள்ளவர்களாக இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் பண்ணலை அப்படின்னு நான் சொல்ல, பண்ணுறோம், அதனுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, குறையுதோ அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை உருவாகுது. அப்படி இல்லைங்கிறது நீங்களாம் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது என்ன பண்ணும், நடக்கும். இன்னொன்றும் நடக்கும். என்ன நடக்குன்னா, இப்போ இந்த மாதிரிலாம் கேஸ் நம்ம பார்த்துட்டோம், கான்ஸ்டியூஷனை படிச்சுட்டோம். இனிமேல் நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் படிக்கிறீங்க, இது ரிலேட்டடாக கான்ஸ்டியூஷனை பற்றி ஒரு ரீசன் வேணாம், அதை பற்றி நீ சோஷியல் உன் பேஜில், உன் சோஷியல் மீடியாவில் அது சரியாக தவறான்னு நீ என்ன பண்ணு, ஒரு 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 அப்ரோச் போடு, ரைட்டப் போடு. எவனோ அனுப்புகிற ஒன்றை நீ ஃபார்வேர்டு பண்ணாத, நீ அதை படி, புரிஞ்சிக்க, உன்னுடைய வியூவை நீ என்ன பண்ணு, நீ ப்ரெசன்ட் பண்ணு. இப்படி நாம் செய்யும்போது இந்த பார்வை மாறும்போது அரசாங்கங்களுடைய பார்வை மாறும். ஏன்னா இங்கே எது ஒன்று நடந்தாலும் நிச்சயமாக ஒரு தேவை, ஒரு முடிவு அப்படின்னு சொன்னீங்கன்னா அரசாங்கம் தான் முடிவு எடுக்குது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அது நம்ம என்னவா வேலை சொன்னாலும் சரி, அதில் முடிவெடுக்கக்கூடியது அரசாங்கங்கள் தான். அதுக்கப்புறமா எடுத்து ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறமா தான் கோர்ட்டுக்கு போய் நம்ம அதை ரெசிபிகேஷன் பண்ணுறோம். அந்த அரசாங்கங்களுடைய பார்வைகள் மாறும். மக்கள் கவனிக்கிறாங்க, பசங்க கவனிக்கிறானுங்க, 18 வயசு 20 வயசு பையன்லாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறான்னா அரசாங்கத்தோட பார்வை என்ன பண்ணும், மாறும். நல்லது நடக்கும், நல்லது வெகு வேகமாக நடக்கும். தவறு நடக்கிறதுக்கான குறைவான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? தேங்க்யூ ஸோ மச். ரைட் ஃப்ரம் காலையில் 9:45 உள்ளே வந்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி வரைக்கும் நடுவில் ஒரு 15 மினிட்ஸ் தான் கேப்பு. ஸோ அதில் பல நண்பர்கள் போயிட்டாங்க, அதை பற்றி நான் வருத்தப்படலை. த பீப்புள் ஹூ ஆர் ஸ்டில் வித் மீ and will be listening the case, thank you so much.